தூதுளை நெய். அதாவது தூதுளை கீரை கிடைச்சது அப்படின்னா, அத நெய்யோட சேர்த்து காய்ச்சிட்டு, அந்த நெய்ய வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், இந்த சளி எல்லாமே இளக்கி வந்து வெளிய வந்துரும். ஸோ அதே மாரி தொடர் இருமல் இருக்கிறது, தலபாரம் இருக்கிறவங்களுக்கும் இந்த தூதுவளை நெய் வந்து நம்ம பயன்படுத்தலாம். 5வதாக கல்யாண முருங்கை இல்லைன்னா முசுமுசுக்கை அடை. நெறைய கிராமப்புறங்கள்லலாம் இந்த கல்யாண முருங்கை இல்லைன்னா முசுமுசுக்கை வந்து கிடைக்கும். இத அடை மாரி வந்து நம்ம தயாரிச்சு சாப்பிடலாம். கேழ்வரகு மாவு சேர்த்து, இல்ல அரிசி மாவு சேர்த்துட்டு, இந்த முள் முருங்கை இல்லைன்னா வந்து முசுமுசுக்கைய வந்து அந்த இலைகள மட்டும் நல்லா அரைச்சுட்டு, அது கூட மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம் சேர்த்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது, இந்த நாட்பட்ட சளி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், தொடர் இருமல் இது எல்லாமே வந்து சரியாகும். 6வதாக ரெஸ்போகல்ப் சிரப் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்றேன் டாக்டர். ஆனாலும் எனக்கு இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்றவங்க, ரெஸ்போகல்ப் சிரப் 15 எம்எல் காலை, இரவு 2 வேளையுமே உணவுக்கு அப்புறமா ஒரு 45 எம்எல் தண்ணீரோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மருந்துகளெல்லாம் நீங்க பயன்படுத்தும்போது, நாட்பட்ட சளி தொந்தரவு, தலபாரம் வந்து இருக்கிறது, தொடர் இருமல் இருக்கிறது, உடல் பலகீனம் இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே ஒரு 7 நாள்லயே வந்து உங்களுக்கு சரியாயிடும்.